நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோட்ச பயணம் ஜான் பனியனின் உலக புகழ் பெற்ற நூல். அதில் கிறிஸ்தியான் எனும் மனிதன் வேதாகமத்தை படிக்கிறார். அதை படித்ததும் தன்னுடைய நிலையை உணர்ந்து அழுது பாவத்தை விட்டு விலகி அழிவிற்கு தன்னை காத்து கொள்ள கிறிஸ்துவனிடத்தில் போக விரும்புகிறார். ஒரு போதகர் வழிகாட்டுகிறார். தன் பயணத்தை இவ்வாறாக ஆரம்பிக்கிறார். அவர் சந்தித்த முதல் பிரச்சனை அவநம்பிக்கை என்னும் சகதி நிறைந்த குளத்தில் விழுந்து விடுகிறார். அநேகர் கர்த்தரை இம்மைக்காக, அதாவது இவ்வுலக வாழ்க்கையின் தேவைக்காக மட்டும் தேடுகின்றனர். ஏதாவது கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்றால் அவநம்பிக்கை என்னும் குளத்தில் விழுந்து தங்கள் பழைய வாழ்க்கைக்கு போய்விடுகின்றனர். கிறிஸ்தியான் உதவிக்காக கர்த்தரை கூப்பிடும் போது சேற்றிலிருந்து தூக்கிவிட ஒருவர் வந்தும் மேலும் பல ஆலோசனைகளை சொல்லும்படியாக அந்த பயணத்தின் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொடுத்தனர். எந்த ஒரு குறுக்கு வழியோ, உலக ஞானத்தையோ, சந்தேகம், மாயையான காரியங்கள், உலக ஆசைகள், வீண் பெருமை, தற்பெருமை, அவ்விசுவாசமான சூழ்நிலைகளில் ஜாக்கிரதையாய் கடந்து போகும்படி சொன்னார்கள். பயணத்தை துவங்கும் போது தன் மனதில் ஏற்பட்ட பாரம் நாளடைவில் அவனுடைய முதுகில் பாவ சுமையுடன் இந்த பாதைகளை கடக்கின்றான். ஒவ்வொரு கட்டத்திலும் தன் பாரம் மிகவும் அதிகரிக்கவே சிலுவையை தெரிந்து கொண்டிருந்த அந்த மலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது மிகவும் சிரமத்துடன் அதில் ஏறினான். அப்பொழுது அவனுக்கு பிரச்சனைகளையும் பாரத்தையும் தாண்டி விசுவாசம், நம்பிக்கை, சமாதானம், பொறுமை இவையெல்லாம் அதிகரித்து கொண்டிருந்தது. தன்னை பாரமாக அழுத்தும் யாவையும் கிறிஸ்துவிடம் சென்றால் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தைரியத்தோடு முன்னேறினான். அவனுடைய பாரம் குறைந்தது. இப்பொழுது முற்றிலும் விடுதலையும், எதையும் அவன் சுமக்க வேண்டியதாக இல்லை. தொடர்ந்து முன்னேறினான். இயேசு ராஜாவை சந்தித்தான். இன்று நாமும் உலகத்தில் தாங்க முடியாமல் வருந்தி கொண்டிருக்கும் எல்லா பாரமான சுமைகளையும் அவரிடம் இறக்கி வைப்போம். இளைப்பாறுதலை தருவேன் என்ற இடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.